இவர் பேர் ஆதிராஜன் ஐபிஎஸ். சொல்லுங்க பிரசாத். சார், நம்ம கதிரும் லோகும் தப்பிச்சு போயிட்டாங்க சார். தப்பிச்சிட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க? அதோட நம்ம நியூ கான்ஸ்டபிள் சண்முகத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். ஓ, சண்முகத்தையும் தூக்கிட்டாங்களா? நைட் ஷிஃப்ட்டில் இருந்தவங்களா நான் பிடிங்கிட்டு இருந்தாங்களா? சாரி சார், ரவுண்ட்ஸில் இருந்தோம் சார். புது கான்ஸ்டபிள் பேர் என்ன சொன்னீங்க? சண்முக. நம்பர் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஓகே சார். இவன் பேர் கதிர். ஆதி தேடிட்டு இருக்க முதல் குற்றவாளி இவன் தான். இவனை பற்றி சொல்லணும்னா இவனோட பசி வெறி அனைத்தும் பணம். இவன் பேர் லோகு. ஆதி தேடிட்டு இருக்க இரண்டாம் குற்றவாளி இவன் தான். இவனை பற்றி சொல்லணும்னா கதிரோட லெஃப்ட் கை ரைட்டு கை எல்லாமே இவன் தான். நல்லவனுக்கு நல்லது செய்யறதில்ல. லோகு, நான் பணம் இருக்க இடத்துல இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடும். இவன் பேர் கௌதம். பொதுவாக இன்ஜினியர் படித்தவங்க என்ன பண்ணுவாங்களோ அதே தான் இவனும் பண்ணிட்டு இருக்கான். இது இன்னைக்கு இவனோட 7வது இன்டர்வியூ. அம்மா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. இது உன்னோட 7வது இன்ட்ரிப்பா? எப்படியா செலக்ட் ஆயிடணும். வெய்மா சார், காலையை பிடிச்சிட்டேன் சார். ரவி ஓட்டான் சார். சுடுறான் சார். சம்பந்தமே இல்லாமல் புலம்பிட்டு இருக்கானே, இவன் பேர் ஹரி. சின்னதாக மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கான். ஆனால் இவனோட நோக்கம், லட்சியம், கனவு எல்லாமே போலீஸ். ஏன்டா மச்சான், நீயும் போலீஸ் வேலை தேடிட்டு தான் இருக்க. ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை. அங்கே மட்டும் என்ன வாழுது? டேய், நீனு இந்த பேக் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கவே இல்லையாடா? இங்கே அவன் வேலை பார்க்கவே டைம் சரியாக இருக்கு. அதுவும் கரெக்டு தான் மச்சான். டேய், முக்கியமான விஷயம், சொட்டையிட்ட மாட்டிக்காத. டேய் இரா, நானும் அந்த கெல்ட்டு பையன்கிட்ட மாட்டி சாக முடியாது. நாளை கோர்ட்டில் ஒப்படைக்கும் 2 குற்றவாளிகளை தவறவிட்டு தேடிக்கொண்டிருக்கும் போலீஸ்கார். தனக்கு தேவையான பணத்தை லோகு மூலமாக கடத்தி தப்பிக்க தயாராகும் கதிர். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு வந்து கொண்டிருக்கும் கௌதம். தனக்கு போலீஸ் வேலை கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு மெக்கானிக்கல் ஹரி. நான் பணத்தை அடைச்சிட்டேன். நான் சொல்கிறவளையும் வெளியே சுற்றிட்டு சொல்லும்போது பணத்தை தருவா. சொல்லுங்கள் சார். ஹலோ ஹரி, இந்த மாதிரி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. எங்கே சார்? பெரிய காலனி ஆச்சுக்கிட்ட வர முடியுமா? ஓகே சார். சார், என்னோட போலீஸ் ஹலோ பிரசாத், கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் குடோன்லாம் நல்லா வாட்ச் பண்ண சொல்லுங்கள்.
எந்த இடத்தையும் விடாதீங்க, எல்லாரையும் தரவா செக் பண்ண சொல்லுங்கள். சார் என்னாச்சு? மனுஷனா சார் வேணுங்களா? ஏதோ ஒரு பணம் காணுமா, அதுக்கு போய் நம்மளோட இன்டர்வியூ கேன்சல் பண்ணி விட்டானுங்க சார். ஒரு ஃபில்ட்ரு. லோகு வேலம்பரம் கூட உனக்கு வந்துரு. சரிண்ணா. சரிண்ணா. ஓகேண்ணா. எவிடன்ஸ் எதாவது கிடச்சிதா? சார் முடிச்சிட்டேன் சார். நான் கூப்பிட்றேன். முடிச்சிட்டேன். இந்தா சார் வேணாம் சார். பரவாயில்ல வச்சுக்கோ. வேணாம் சார், வேணாம் சார். ஏன் அப்புறம்? சார் போலீஸ் வேலை கேட்டிருந்தானே. இந்தா இவங்க 2 பேர், இவங்க நாளைக்கு கோர்ட்டில் ஒப்படைக்கணும். இனியும் பார்த்து தப்பிச்சு போயிட்டானுங்க. இப்படிப்பட்ட வேலையாடா உனக்கு வேணும்? சார் போலீஸ் என்னோட கனவு சார். சரி நான் பார்த்து சொல்கிறேன். டேய் டேய் இவங்க நாளைக்கு கோர்ட்டில் ஒப்படைக்கணும். ஹலோ, வரண்டா வெயிடா. டேய் என்னடா வேணும்? ஏன்டா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்த? டேய் யாரா இவன்? ஆ ஆ டேய் என்னது இது? பேகு. டேய் நான் இன்னைக்கு இன்டர்வியூ போனேன்ல, அது கேன்சல் ஆனது ஏதோ பணம் காணாமல் போய் தான்டா. ஒருவேளை இந்த பணமாக இருக்குமோ? டேய் அந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாமாடா? பணத்தை எடுத்து போய் ஆஃபீஸில் கொடுத்து பாரு. அப்போ இவன்டா? இவனை நான் பார்த்துக்கிறேன். சார் ஆதி சார். எங்கடா கதிர்?
ஏய் ஹரி, நாளைக்கு உன்னோட மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டேஷன் வந்துடு. டேய் அந்த படம் தான் மச்சான், எனக்கு வேலை கிடச்சிருச்சுடா, நம்பவே முடியலடா. சொல்லுங்கள் சார். எடுத்தாச்சு சார். சார் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எடுத்துட்டேன் சார். எல்லாத்தையும் எடுத்தாச்சு சார். சார் வரேன் சார், வரேன் சார், வரேன் சார். ஹலோ கௌதம் மச்சான், ரூமில் இருக்க பேக் எடுத்துருவாடா. எந்த பேக்குடா? அதான்டா அன்னைக்கு வச்சேனே. அந்த பேக்கா? சரி மச்சான், சரி மச்சான். டேய் நீ இன்னும் இந்த பேக் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கவே இல்லையாடா?